நமக்கு இந்த குரு பயிற்சி பாசிட்டிவா இருக்கு, ராகு கேது பயிற்சி வரப்போற அந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு, 1 இயர்க்கு அப்புறம் சனி உங்க ராசி விட்டு போயிடுவார், இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னலை காட்ட போகுது எதிர்காலத்துல. பட் இதுக்கு முன்னாடி கடந்த 1.5 வருஷமா மீனராசிக்காரங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான மன ரீதியான டிப்ரெஷன், இல்லை வந்து ஒரு ஒரு ஆன்சைட்டி, இல்லை ஒரு பேனிக், ஒரு கவலை, ஒரு டென்ஷன், ஒரு கோபம், எப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தீர்க்கிறதுக்கான வழி என்ன? 1 வருஷமா, ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமா இது ஏன் நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கு? இதுல இருந்து நம்ம எப்படி வந்து வெளியில வர்றது? இன்னும் ஒரு 1 இயர்க்கு நம்மளை எப்படி மெருகேற்றிக்கிறது? நமக்கு குரு பெயர்ச்சி பாசிட்டிவா இருந்தா கூட நம்ம பக்கத்துல இருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம எதிர்காலத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். கமெண்ட்டா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, குரு பெயர்ச்சி ஆகியுமே இன்னும் இந்த மீனராசி போரட்டாதி உத்திரட்டாதிக்கு எந்த வித நல்லதும் நடக்கல, பிரச்சனை அதிகமாகிட்டே போகிற மாதிரி தான் இருக்கு, ஏன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதற்கான விளக்கங்களையும் நம்ம பார்க்கலாம். எப்ப இந்த ஜென்ம சனி ஆரம்பிச்சதோ அப்பவே மீனராசிக்கு இந்த உடல் உபாதைகள் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. அபவ் 20ல ஒரு 60-70 நம்ம வந்து ஒரு சர்வே எடுத்தா கூட அதுல மீனராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்துல நிறைய உடல் உபாதைகள், ஹெல்த் பிரச்சனை, உடல் உபாதைகள் மட்டும் இல்ல மன ரீதியான பிரச்சனையுமே அது ஏற்படுத்தும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்குள்ள வந்து ஹிடனா இருந்த நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த ஜென்மசனி காலகட்டத்துல வந்து வெளிப்படும். இந்த உடல் ரீதியான பிரச்சனையை நம்ம 2 விதமா பிரிக்கலாம். சில பேருக்கு ஜெனட்டிக்கா சில பிரச்சனை இருக்கும், சில பேர் வந்து இந்த உணவு முறை மாற்றம், தவறான பழக்க வழக்கங்கள் மூலம் சில நோய்களை கொண்டு வந்துருவாங்க. நம்முடைய மீனராசி சப்ஸ்கிரைபர் யாருக்காவது சில ஜெனட்டிக்கான உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்தது, இப்போ இந்த பிபி, சுகர், இந்த ஹார்மோன் பிரச்சனை அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இதை நினைச்சு மறுபடியும் கவலைப்பட்டுக்கிட்டு நமக்கே இப்படி ஆயிடுச்சு, நமக்கே இப்படி வந்துச்சு, நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நம்ம வந்து அவ்வளோ ஒழுக்கமா டிசிப்ளினா இருக்கிறோம், நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம், நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா தான் வச்சிருக்கோம், ஆனால் எனக்கே இது வரணும், டாக்டர்கிட்ட கேட்டால் ஜெனட்டிக்கா வந்தது அப்படின்னு சொல்றாங்க, எனக்கே இது நடக்கணும், எனக்கே இந்த டைம்ல இது நடக்கணும், எனக்கே இதனால நான் அவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசி டிப்ரெஷனுக்குள்ளலாம் போகாம இதை நீங்க ஒரு மாற்று சிந்தனையோட யோசிங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பிரச்சனை உங்களுக்குள்ளதான் இருக்கு. இதை வந்து ஒரு பிரச்சனையா நீங்க நினைக்காம நம்மளுடைய உடலுடைய வடிவமைப்பு, தகவமைப்பு, அந்த டிசைன் அப்படிதான் இருக்கு. இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, அது நம்ம உடம்போடு சேர்ந்த ஒண்ணு. இதை வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்து பயந்துக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதற்கான மெடிசன் ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டா எடுத்தோம்னா, சில வருஷங்களுக்கு எடுத்தோம்னா, டாக்டரோட அட்வைஸை கேட்டுட்டு எடுத்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்போ உடல் ரீதியான பிரச்சனைகளை ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட முடியும், இல்லை அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் இப்ப இருக்கக்கூடிய எல்லா மீனராசிக்காரங்களும், உடல்நிலை மோசமா இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க எல்லாருமே இறங்குங்க. நமக்குள்ள ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை வந்துச்சு, அதையே நினைச்சு நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தோம்னா அது மன ரீதியான பிரச்சனையுமே ஏற்படுத்தும். மன ரீதியாக நமக்கு நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஒரு பேனிக், ஒரு பதற்றத்தை எல்லாத்தையுமே அது ஏற்படுத்திடும். அப்படிங்கிறதுனால மரபணு ரீதியா சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த டைம்ல வந்து தொந்தரவு கொடுத்துச்சு அப்படின்னா டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருங்க. இது வந்து உங்க உடலோடைய ஒரு வடிவமைப்பு, உங்களுடைய ஸ்ட்ரக்சர், நீங்க பிறந்ததுல அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் நீங்க கொண்டு வாங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய, உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பயத்தை, கவலையை, டென்ஷனை, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆதங்கத்தை, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க இல்லையா, என் வாழ்க்கை அவ்வளோ நரகமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, இது எல்லாத்துல இருந்தும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு இல்லை ஒரு சில வருஷத்துக்கே அது வந்து உங்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்கும். அதன் மீது உங்க கவனத்தை வந்து திருப்பாம வேற ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துல உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்க செயல்படுத்தும் போது உடல் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர்றதையும், உங்க மனநிலையும் நீங்களும் தேறி வர்றதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி கண்ட ஃபுட்டு சாப்பிட்டு தவறான உணவு பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் அப்படி சொல்லி இதுல அடிமையாகி உடம்பு வீணாகி போனவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். நீங்களாம் கண்டிப்பா மெடிசன் எடுத்து தான் ஆகணும், டாக்டர் சொல்ற அட்வைஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதற்கு முன்னாடி இருந்த அந்த பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாத்தையுமே பண்ணி தான் ஆகணும். ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னும் போது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இறங்குங்க. மைண்டை வந்து காமா வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய, டென்ஷன் ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ஈடுபடாம இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாலும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் உபாதைகள் எல்லாத்தையும் நம்ம அடுத்து வர 1 இயருக்கு முத்தி போக விடாம, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பத்தில் நம்ம அதை கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா தானே இருக்கும். அதாவது நம்ம ஊர்ல சில பேர் இருப்பாங்க, நமக்கு ஏதாவது வந்து ஹெல்த் பிரச்சனை ஆகிட்டா கூட ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க. ஐயோ நான் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன், எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதே பிடிக்காது, நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சன் அப்படியே சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம்.
ஏன் சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா சரியாகிடும். அதனால நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சு அது ஜெனட்டிக்கா வந்திருக்கா இல்ல நம்மளுடைய உணவு முறை மாற்றதெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்க உங்க டாக்டரோட உங்களுடைய குடும்ப மருத்துவரோட வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி செய்யறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்க வந்து இறங்குங்க. இந்த நேரத்தில் அதை நீங்க தயவு செய்து பண்ணுங்க. இன்னொரு 1 வருடம் சனி உங்க ராசிக்குள்ள இருக்க போறாரு அப்படிங்கிறதுனால உடல் ரீதியான சில பாதிப்புகள் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருப்பாரு. எந்த வயதுடைய நபராக இருந்தாலுமே இதை அவர் செய்யதான் செய்வாரு. குருவின் பார்வை, அப்புறம் வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக தசாபுத்திகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த ஒரு டிசீஸ்ல இருந்து கொஞ்சம் ரிகவர் ஆகிறதுக்கு இது மாதிரியான ஹெல்ப்ஃபுல் எல்லாமே உங்களுக்கு பண்ணும். இன்னும் இது மேல ஒரு புரிதல் வரணும்னா நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவருக்கு வந்து தனக்குள்ள ஏதோ இருக்குமோ, உடல் ஏதோ பிரச்சனை இருக்குமோ, எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. அவரும் மீனராசி தான். அவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். அவர் தனக்குள்ள யோசிச்சே இருப்பார், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ சொல்லிட்டு எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு உடம்பு முழுக்க செக் பண்ணிட்டு டாக்டர் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்பு எல்லாம் நார்மலா இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு ஃபியர், எனக்குள்ள ஏதோ இருக்குமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடும் பயந்துட்டே இருக்கும்போது கடைசியா வந்து உங்க மன ரீதியா சில பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சைக்காட்டிஸ்ட பாருங்க, அதை பார்த்து ஒரு சின்ன கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, சரியாயிடும். நீங்க உடல் ரீதியா நீங்க நல்லா இருக்கீங்க, பட் மன ரீதியா சின்னதாக ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, அதற்கான ஒரு மெடிசன் எடுங்க சொல்லிட்டு உடல் எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய மீனராசிக்காரங்க இப்போ அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா எனக்கு ஏதோ இருக்குமோ, எனக்கு இது இருக்குமோ அது இருக்குமோ, சின்னதா பிரச்சனை வந்தா கூட இதனால இது வந்திருக்குமோ அதனால இப்படி வந்திருக்குமோ சொல்லிட்டு அதையே நீங்க திங்க் பண்ணி நைட் ஃபுல்லா தூக்கம் வராம ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை வந்தா இப்போ இந்த டைம்ல வர்றது காமன் தான், அதை குறித்து பயம் கொள்ள தேவையில்லை. மீனராசிக்காரங்க எல்லாருமே இந்த டைம்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க, மெடிசன் எடுங்க, டாக்டர் அட்வைஸை கேளுங்க. இதுதான் நான் சொல்றேன். என்னால உங்களுக்கு ஒரு சஜஷன் தான் கொடுக்க முடியும். ஜோதிட ரீதியா உங்களுடைய நோயை என்னால் குணப்படுத்த முடியாது, அது டாக்டரால மட்டும்தான் முடியும், ட்ரீட்மெண்டால மட்டும் தான் முடியும் போது அதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை மீனராசிக்கு நான் வைக்கிறேன். இதையே நான் மீனராசிக்கு இப்போ ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன். அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட முதல்ல மன ரீதியா அதுக்குள்ள ரொம்ப மூழ்கி போயிடாம இதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு உங்க மனதுக்கு நீங்க தைரியம் கொடுத்து மீண்டு வந்துகிட்டே, அதாவது அந்த சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹார்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு வந்து அப்பப்போ ஒரு சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் ஒரு பதட்டம், ஒரு பேனிக் ஆகிறது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் ஒரு டைம் வந்து சரி ஏன் நமக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கவுன்சிலிங் போறேன். அவர் வந்து என்னுடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு ஒரே வார்த்தை தான் என்கிட்ட சொன்னார். என்னை பார்த்து, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்குள்ளே இருக்கு, நீங்க அதை சரி செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கே எல்லாமே தெரியுது, உங்களுக்கு மெடிசனே வேணாம், உங்களாலேயே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு சில காலத்துக்கு அப்புறம் மீண்டு வர முடியுது, அதற்கான சக்தி உங்களுக்குள்ளே இருக்கு. ஸோ உங்களுக்கு மெடிசன்லாம் வேண்டாம், நீங்க நல்லதா இருக்கீங்க, ஆல்ரைட் அப்படி சொல்லிட்டு அமுச்சு வச்சாரு. ரொம்ப ரேரா எப்பயாவது ரொம்ப ரொம்ப முடியல, சில பிரெயினுக்குள்ள கெமிக்கல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது மட்டும் ஒரு சின்ன ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க, அது ஒரு கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுங்க, அதோட வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப நீங்க ரொம்ப நார்மலா இருக்கீங்க. மன ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட சில கன்ஃபியூஷன், சில குழப்பங்கள், சில பயம், பதற்றம், இது எல்லாத்தையும் நீங்க அழகாவே ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்துடுறீங்க. இதுதான் நானும் சொல்றேன். உடல் ரீதியா மன ரீதியா ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா உங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியும். உடனே மீண்டு வர முடியாது, மென்டலி சேஞ்ச் ஆனா கூட பிசிக்கலா அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு சில ஒரு வாரங்கள் மாதங்கள் கூட ஆகலாம். ஆனா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் இப்ப எவ்வளவு ஆன்சைட்டில ஒரு டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல எல்லாம் மூழ்கி இருக்கீங்க, இதுல இருந்து கண்டிப்பா வெளியில வந்துட முடியும். ஆனா அதுக்கு சில நாட்கள் ஆகும், அந்த நாட்களை நம்ம கொடுக்கணும். சில ட்ரீட்மெண்ட் உங்களால முடியலன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு சில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ மீனராசிக்கு இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கு. இதை நினைச்சு நம்ம மேலும் மேலும் நீங்க டிப்ரெஸ்ட் ஆகாதீங்க அப்படிங்கிறது தான் இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால தீர்க்க முடியும். உங்களால தீர்க்க முடியலன்னா மருத்துவ உதவிகள் கண்டிப்பா அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். எல்லா பிரச்சனையும் மோர் தென் 90% யூனிவர்ஸ் கொடுக்குற ப்ராப்ளம், உடல் ரீதியா மன ரீதியா கொடுக்குற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட முடியும். ரொம்ப ரேரா ஒரு 10% தான் அதை வந்து குணப்படுத்த முடியாம போகலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். பட் மோர் தென் 90% வந்து நமக்கு எல்லாமே ஒரு கியூரபிள் டிசீஸா இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த உடல் ரீதியா ஏற்படக்கூடிய உபாதைகள் நினைச்சு மீனராசிக்காரங்க யாரும் பயப்பட வேண்டாம், ட்ரீட்மெண்ட் எடுங்க. அடுத்ததா நம்ம டீனேஜ் பசங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த லவ்வால ஏற்பட்டிருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன்ஸ், ப்ரெஷரு, ஒரு மனக்கலக்கம், வாழ்க்கையே வேணாம், வாழ்க்கையே போயிடுச்சு, நான் எவ்வளோ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பையனை லவ் பண்ண, அந்த பொண்ணு தான் என் உலகம், அந்த பையன் தான் என் உலகம், இப்போ அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு வாழவே பிடிக்கல, ஒரு விரக்தி ஆயிடுச்சு, இதுக்கு மேல வந்து நான் உயிரோட இருக்கணுமா, செத்துடலாம் போல இருக்குன்ற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த மீனராசி யங்ஸ்டர்ஸுடைய மனநிலை இருக்கு. அவங்களுக்குலாம் நான் சொல்ற ஒரு விஷயம், இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துது. நீங்க நோட் பண்றீங்களா? லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சு, கஷ்டமா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, சேடா இருக்கு, நைட்ல தூக்கம் வரல, ரொம்ப தாட்ஸ் அதிகமா இருக்கு, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் உண்மையா தான் லவ் பண்ணேன், இந்த கேட்டகரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இதெல்லாம் நடந்து
மன ரீதியாக அது உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுது. இந்த ஜென்ம சனி 1.5 வருஷமா அது உங்களை பண்ணியிருக்கு. உங்களை வந்து பக்குவப்படுத்துது. அதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்து குச்சி எடுத்து மிரட்டுற மாதிரி இந்த ஜென்ம சனி உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான லவ் ஃபெயிலியர் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் ரொம்ப பர்டிகுலராக நடக்குது அப்படின்னா, ஃபியூச்சரில் இதோட பெரிய பிரச்சனை வரும்போது அதை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரீ பிளானாக இப்போ நீங்கள் அது ஒரு ட்ரையல் எடுக்கிற மாதிரி மன ரீதியாக அஃபெக்ட் ஆகாமல் உடல் ரீதியாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்க ப்ரீ பிளானாக இப்போ அது உங்களை பக்குவப்படுத்துதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஜென்ம சனியில நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடிய மூல காரணமே இதுதான். ஏன்னா ஃபியூச்சர்ல இதை விட வந்து ஒரு மன ரீதியான ஒரு சம்பவங்கள் இல்லை உடல் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அது எல்லாத்தையும் நீங்க வந்து கடந்து வரணுன்றதுக்காக அதெல்லாம் உங்களுக்கு இப்போ பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தசாபுத்திகள் மோசமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காதல் தோல்வியெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும். இதுல இருந்து கண்டிப்பா நம்மளால வெளியே வர முடியும். நிறைய மீனராசிக்காரங்க இந்த காதல் தோல்வியில இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஒருட்டாதி ஆல்மோஸ்ட் வந்து இந்த பிரச்சனைல இருந்து வெளில வந்துட்டாங்க. இந்த ரேவதி மட்டும் தான் இந்த லவ்க்குள்ள கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அதையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். லவ் ஃபெயிலியரால வாழ்க்கை போச்சு, குடும்பம் போச்சு, என் மனசு போச்சு, எல்லாம் போச்சுன்ற அளவுக்கு போக வேண்டாம். இப்போ நடந்த விஷயங்கள், உங்களை விட்டு போன நபர்கள், இது எல்லாமே நல்லதுக்கு தான். ஃபியூச்சர்ல இதை விட பெட்டரான நிறைய விஷயங்கள் நல்லா காத்திருக்குன்னு சொல்லிட்டு உங்க மனசை நீங்களே பக்குவப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்ட உங்க வாழ்க்கைக்குள்ள இன்வால்வ் ஆகி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்குள்ள உங்க மைண்டை திசை திருப்புங்க. தன்னால இந்த காயங்கள் எல்லாம் ஆறி போயிடும். அடுத்தது நம்ம மீனராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மீனராசிக்கு ஜென்மசனி டைம்ல ரொம்ப அதிகமாவே இருக்கும். நிறைய காசு செலவாகி இருக்கும், வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும், ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, நம்பிக்கையானவர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாரு. அது நினைச்சு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராமல் இருந்திருக்கும். நான் 2 லட்சம் கொடுத்தேன், 3 லட்சம் கொடுத்தேன், என் காசு ஃபுல்லா போயிடுச்சு. அது நினைச்சு உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். நிறைய பேருக்கு இது ஏற்பட்டிருக்கலாம். இந்த அனுபவத்தை நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். நான் மறுபடியும் மீனராசியில பிறந்து இந்த போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதிக்கு வலியுறுத்தி சொல்றேன். இதெல்லாம் உங்களை மறுபடியும் பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க பண்ற சின்ன தவறுகள் ஃபியூச்சர் அடுத்து வர 30 வருஷத்துக்கு பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அடி விழுந்திருக்கு மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே. எந்த விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் ஒரு பெரிய பலத்த அடி விழுந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அடி வாங்கிய மீனராசிக்காரங்க மறுபடியும் அந்த தப்பு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு அதோடைய தாக்கம் இருக்கும்ன்றதுனால இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துது, உங்களை நெறிப்படுத்துது. இன்னும் உங்க வாழ்க்கை எதிர்காலத்துல சிறப்பாக அமைச்சிக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளையும் இப்ப அதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மீனராசிக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுக்கான ஒரு அடித்தளமாக தான் அமைஞ்சிருக்குன்ற புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு புரிதலோட வாழ்க்கை நோக்கி நீங்க முன்னேறிக்கிட்டே இருங்க. உங்களுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றப்படும். பொருளாதார ரீதியா இதை விட வேலையில இல்லை பிசினஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் உங்களால மீண்டு வர முடியும். அதில் மென்மேலும் மேன்மை அடைய முடியும் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். 2027 ஜூன் 3ஆம் தேதி நினைக்கிறேன் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கு. உங்க ராசியை விட்டு மேஷ ராசிக்கு சனி போயிடுவாரு. இது வரைக்கும் இந்த 2.5 வருஷம் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகள், அவமானங்கள் இது எல்லாத்தையுமே அடுத்து வர 30 வருஷத்துக்கு பெருசா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா மீனராசிக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. மனுஷங்க யாரு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் யாரு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் யாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரு, ரிலேஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மீதும் ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டுடுச்சு. ஒரு கசப்பான அனுபவம் மூலமா ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்குன்ற ஒரு திருப்தியோட நீங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. நான் மறுபடியும் அதுதான் சொல்றேன். எது நடந்தாலும் எனக்கே இப்படி நடந்தது, எனக்கே இந்த நேரில் இப்படி நடந்ததுன்னு புலம்பாம, அழுகாம, டிப்ரெஸ்ட் ஆகாம இதெல்லாம் ஆகும் தான். பட் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மீண்டு வந்து இது எல்லாமே நல்லதுக்காக தான். இப்போ ஒரு எந்த விஷயம் நடந்தாலும் அது ஏதோ ஒரு ரீசனுக்காக இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தை இன்னும் சிறப்பா எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குங்க. நீங்க நல்லா யோசிங்களேன். வாழ்க்கை அப்படிங்கிறது குவான்டிட்டியை பொறுத்தது இல்லை, குவாலிட்டியை பொறுத்தது தான். அதாவது சில பேர் வந்து ரொம்ப வருஷம் வாழ்வாங்க, சில பேர் குறுகிய காலம் வாழ்வாங்க. பட் சில பேர் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, சில பேர் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. ஸோ யூனிவர்ஸுக்கு குவான்டிட்டி ஆஃப் லைஃப் தெரியாது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் தெரியும். நீங்க வாழ்ந்த நாட்கள்ல எவ்வளவு வந்து ஒரு குவாலிட்டியா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, பிரச்சனைகள் தலைக்கு மேல எக்கச்சக்கமா இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி நீங்க ஒரு நம்பிக்கையா, தன்னம்பிக்கையா, தைரியமா உங்க வாழ்க்கையை ஒரு குவாலிட்டியான ஒரு திறமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த யூனிவர்ஸ் வந்து நினைக்கும். மீனராசிக்கு 1000 முறை இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். பிரச்சனை அது ஒரு போக்கில் கிடக்குது, அதை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த நிமிஷத்துல நம்மளால எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா ஆயிடுவோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு கண்டிப்பா ஓடி போயிடும். சில விஷயங்களை தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள்னு இருக்கும். ஏன்னா மனித மூளைக்கு எட்டாத சில விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இது போல ஜென்மசனி காலகட்டங்களில் நீங்க எதிர்பாராத விஷயங்களும் நடக்கும். அது சில சேடாகவும் இருக்கலாம், துக்கமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி எதிர்பாராத நல்லதுமே நடக்கும். இது ரெண்டுமே நடக்க தான் செய்யுன்றதுனால எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் அதுக்குள்ள நீங்க முழுகிட மாட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதுக்குள்ள மூழ்கிட மாட்டீங்க. ஒரு சில காலங்களுக்கு, ஒரு சில மாதங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும். பட் அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடுவீங்க. இப்போ மீனராசிக்காரங்க ஏன் இவ்வளவு புலம்புறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து அவங்களால ஈஸியா வெளியே வர முடியல.
இந்த வீடியோவில் நான் ராசி பலன் சொல்லலை, மீனராசி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றது, மன ரீதியாக சைக்கலாஜிக்கலாக எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, மன ரீதியாக நிறைய ப்ரெஷரை தாங்கிட்டு இருக்காங்கன்னும் போது உங்களால் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியும். அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் என்கிட்ட சொன்னார் இல்லையா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான மருந்து உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்களே அதை சரி பண்ணிக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு மருந்து எது வேணான்னு அப்படி சொன்னார் இல்லையா, அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணிட முடியும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சிட முடியும். பட் அதற்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும், அதற்கான டைமை கொடுக்கணும், கொஞ்சம் நிதானமாக பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் உங்களால் சரி பண்ண முடியலன்னா வெளியிலேருந்து சில உதவிகள் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும், உடல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, காதல் பிரச்சனை, உறவுகள் ரீதியாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஃபேமிலி பிரச்சனை, எந்த பிரச்சனை, எவ்ரிதிங், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கு. வெளியில இருந்தும் அதற்கான ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு பாசிபிளா இருக்கும்போது நம்ம எதை நினைச்சு கவலை பண்ணணும், எதை நினைச்சு ஃபீல் பண்ணணும், எதை நினைச்சு வாழ்க்கையே கஷ்டமா இருக்குன்னு புலம்பணும், என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு ஏன் கமெண்ட் பண்ணணும். சரி, கஷ்டமா இருந்தாலும் நம்மளால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி வர முடியும். இதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்க தான் செய்யும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். மன ரீதியாக நீங்கள் அதை வந்து சாஃப்ட்வேருக்கு வந்து உணர்த்திட்டீங்க, ப்ரோக்ராமாக அப்டேட் பண்ணிட்டீங்கனால போதும், அந்த ஹார்ட்வேரை கண்டிப்பாக வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்ன்றதுனால எதை நினச்சி பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். இன்னும் ஒரு 1 இயர் இருக்குது. 1 இயர் வந்து சனி வந்து அடுத்த ராசிக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன ரீதியாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதெல்லாம் குறைஞ்சிரும். சப்போஸ் இப்போ கேட்குறாங்க, இந்த குரு பயிற்சி ஆகியும் உத்திரட்டாதிக்கு, பூரட்டாதிக்கு, ரேவதிக்கெல்லாம் பெருசாக வந்து நல்லது நடக்கலை. இது ஏன்னு கேட்கும்போது தசாபுத்திகள்னு வராங்க. தசாபுத்திகள் ஒரு விஷயம் இருக்குது. இந்த தசாபுத்திகள் 6, 8, 12 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கு கொஞ்சம் மோசமான தசைகள் நடக்கும்பொழுது, ஏன்னா தசாபுத்தி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அப்படி இந்த மாதிரி மோசமான தசாபுத்திகள் நடக்கும்போது கோச்சாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நீங்கள் மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, எவ்வளவோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், உடல் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சில பாதிப்புகள் அது கொடுக்கவே செய்யும். அதே மாதிரி ஃபியூச்சரில் ஒரு சில நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியிலையும் வந்துடுவீங்க. ஸோ குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் மீனராசிக்கு பெருசாக வேலை செய்யலை, புரட்டாதி, உத்திரட்டாதி இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக தசாபதியை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய தசைகளோ இல்லை புத்தி காலங்களோ வரும். அந்த காலகட்டத்தில் இந்த கோச்சாரம் பெருசாக வேலை செய்யாமல் போயிடும். இதுதான் உண்மை. இப்போது மீனராசிக்கு நல்லா இருக்குன்னா ஒட்டுமொத்த மீனராசிக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தமா இல்லை. மீனராசியில் இப்போ வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, நிறைய பேர் இழந்திருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் உங்களோட பர்சனல் ஜாதகப்படி நடக்கும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, இது உங்க ஜாதகத்தெல்லாம் மீறி உங்களுடைய கர்மாப்படி நடக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதெல்லாம் வந்து யூனிவர்ஸோடைய கையில தான் இருக்கு. அது வந்து யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை இப்படிதான் நடத்தணும் முடிவு பண்ணிடுச்சு, அது நடத்தியே தீரும். கடவுளால கூட அங்கே வந்து முட்டுக்கட்டை போட முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதோடைய ஆற்றல், அதோடைய சக்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கடவுளால கூட நிறுத்த முடியாது. யூனிவர்ஸ் என்ன நடக்கணும்னு வந்து அந்த எல்லையை மீறி போகுதோ கண்டிப்பா அது நடந்தே தீரும், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். ஸோ நம்ம நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு நச்சுத்தன்மையான ஒரு வாழ்க்கை நம்மளை விட்டு கண்டிப்பாக ஆகலை. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், மீனராசிக்கு இந்த வீடியோ ப்ரெடிக்ஷனுக்காக இல்லை, சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை, ஒரு புரிதலை கொடுக்கணும். உடல் ரீதியாக ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள், காதல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் வீடியோவாக தான் இது இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கொடுத்து வீழ்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.